ஒரு படம் ஆல்பம் கொடுக்கணும். எல்லாருமே எனக்கு நண்பர்கள் தான், எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸுங்க தான், எல்லாம் ஒரு யூனியனில் தானே இருக்கோம். அவனுடைய இசையமைப்பாளர் யாரு கூட எனக்கு எந்த இதுவும் கிடையாது. இண்டஸ்ட்ரியில இப்போ வரைக்குமே இருக்கிறீங்க. நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க. இப்போ வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரியான நபர்கள்லாம் யாரெல்லாம் சொல்லுவீங்க? பரணி தான். பரணி. அதை தாண்டி வேற யாரு? அப்படி யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா இண்டஸ்ட்ரி வந்து ஹிட் கொடுக்கும்போது கூட சேர்த்துக்கும். இல்லை அது வந்து எப்படின்னாக்கா அது எல்லாருக்கும் உண்டு. இப்போ நீங்களே ஒரு மீடியாவில் இருக்கீங்க, ஒரு ஸ்டேஜ் அது எப்பொழுதுமே அந்த உலகம் அப்படி தானே இருக்கு. நீங்கள் ஒன்றில் ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ஜெயிக்கலாம் உங்களை சுற்றி அந்த கூட்டம் போயிடும். நான் என்ன கேட்க வரேன்னா, அப்படி இல்லாத பட்சத்துலையும் நம்ம கூட ஒரு சில பேர் இருக்காங்கன்னா அவங்கள நம்ம கண்டிப்பா இப்போ எனக்கு வந்து நான் பெருசாக யாரும் நண்பர்னு வச்சுக்கல. ஒரே ஒரு நண்பர் அன்பு கருத்துன்னு ஒருத்தர். ஓகே. இப்போ என் கூட வந்து போவார். அவர் மட்டும் தான் என் கூட இருக்காரு. என் இன்சார்ஜ் ஸ்ரீராமன் என் கூட இருக்காரு. இவ்வளோ தான் என்னோட இருக்கிறோம். எனக்கு எல்லாமே பரணி தான். ரொம்ப பயங்கரமான க்ளோஸு நான் தான். ஒரு நாள் நான் நிறையா பேர்கிட்ட பழகுது இல்லையோ அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் எல்லாத்தையுமே நல்லா பழகுவேன். பட் யாரும் அந்த மாதிரி ஒரு நீண்ட நெடிய பயணமாக இல்லை. ஒருத்தன் என் நண்பன் இருக்கான் நியூட்டன்ட்டு, பாடல்லாம் நிறைய எழுதியிருக்காரு. ஆமாம் நியூட்டன் தான் என் நண்பனை எழுதிட்டுருக்காப்புல. இப்போவும் பேசிக்குவோம், அவ்வளோதான். வேறு ரொம்ப க்ளோஸ்னா அது ஒரு நட்புன்னா எப்படி இருக்கணும்னாக்கா உங்களுக்கு ஒரு டெய்லி மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஆல்ரெடி ஒரு வாரத்துக்கு ஒரு தராது ஒரு 2 பேருக்கும் ஒரு மீட்டிங் இருக்கும். அந்த மாதிரி பெருசாக நண்பர்கள் ஆரம்பத்துலேருந்து என் பக்கத்தில் யாரும் இல்லை. ஆனால் நானே எனக்கு பயங்கர, என்னை விட்டால் என் புத்தகம் பயங்கர ஃப்ரெண்டு. நீங்கள் அந்த மாதிரி கான்டாக்ட்